பெரியவர்கள் இன்னைக்கு சுற்றமாக வந்தோம் ஐயா. பெரியவர்கள் இன்னையும் சுற்றமாக வந்தோம் ஐயா. வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா ஐயா வந்தோம் ஐயா ஐயா பெரியவர்கள் இந்நிலையில் சுற்றமாக வந்தோம் ஐயா. மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணியை ரோஜா நாடக மன்றம். எங்களை ரோஜா நாடக மன்றத்தில் உரிமையாளராக திகழக்கூடியவர் ஆரணியை சேர்ந்த பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திரு டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். நாடக கதை ஆசிரியராக திகழக்கூடியவர் ஆரணியை சேர்ந்த அன்பின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஆர் பிரகாஷ் அவர்கள். அவனுடன் இந்த துணை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பானாவரத்தை சேர்ந்த திரு பாபு அவர்கள். சிறந்த நாடக நாடக அமைப்பாளராக செய்யக்கூடியவர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். கிராமத்துடைய பெரியோருடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த புனிதமான மேடைதனில் நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் முட்டத்தூர் செல்லியம்மன். முட்டத்தூர் செல்லியம்மன் முட்டத்தூர் செல்லியம்மன். என்ற புராண காவிய நாடகத்தை நாடகத்தை குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் தயவு செய்து கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருந்து அமைதியான முறையில் இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுதலை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வழிகாட்டி விட்டா விட்டாட மண்டமான் வழிகாட்டி விட்டா விட்டாட மண்டமான் அது கூட பள்ளிக்கார கண்டுகளை பராமக்காரன் பெண்கள் பாரி கண்ணி கமலா கண்ணி பெண்கள் பாரடி கண்ணி. முருகா கண்டுகொண்டேன், முருகா உன் பெருமை கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன் முருகா. கண்டுகொண்டேன் நான் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன் நான் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன் விடுந்த இடத்தில் மருத மரம் கந்தர் முகம் நினைத்து துடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு வரும் கண்டுகொண்டேன் நான் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். இடையோடு கூடும் உடைக்கோவனங்கள் எவையும் இல்லை ஐயா, ஒரு சூடமெனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா. தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா, இனி நான் உண்டு ஐயா.
ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு, வலிமை உண்டு, பொறுமை உண்டு, உழைப்பதென்று நினைப்பதென்று, உனக்கென்று உழைப்பதென்று நினைப்பதுண்டு. முருகானா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ள பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான் சொன்னது உண்மையடாம். படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். 2000 என்று சொன்னவர்கள் வாழ்வில் உண்டாகும் சுகம் என்னும் திரு மந்திரம். 2000 என்று சொன்னவர்கள் வாழ்வில் உண்டாகும் சுகம் என்னும் திரு மந்திரம். கந்தா என்று வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி நீ முருகா. சிந்தாமணியே செவ்வேலும் கண்டது போது வடிவழகா. கந்தா என்று வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி நீ முருகா. சிந்தாமணியே செவ்வேலும் கண்டது போது வடிவழகா. அடியவர்க்கு ஒரு விருந்தே, இனி பலத்திற்கும் மறுமருந்தே. மனதில் இருக்கும் குரு முருகா, மருதமரத்து வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா.
பந்து 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 காந்த கண்ணடகி சாமி அம்மு அம்மு சொல்லையில புண்டாட்டிய வந்தனிய சாமி வந்தட சாமி பயிர் சாமி 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 இதுதான் புதுசா வந்த புஷ்பா டான்ஸ் அப்படியாடி? ஆமாண்டி. ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே 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 ரஞ்சனா ஆடியே செம்பாக மனோ ரஞ்சிதா. இதுதான் பாரிஸ் படத்துல வரக்கூடிய விஜய். என்னடே விஜய் அம்மா
அப்படியா? ஆமா. சரி, இப்படி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு நான் நேரம் தெரியாது. பள்ளிக்கு போக வேண்டும். அக்கா, என்னம்மா? ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுமா? என்னடி செம்பாத்துல காலமான கண்ணு போட்டுருச்சியா? அது இல்லக்கா, முட்டத்திரு கிராமத்தில் திருவிழா வந்து நம்ம அனைவரும் போலாங்க. ஏடி தங்க கடவுளுடைய தரிசனம் கோழி புண்ணியம் என்று உரைப்பார்கள். நாம் அனைவரும் முட்டத்தூர் கிராமம் செல்ல வேண்டும். நம்மளுடைய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தங்கமே தீயிலிட்டா கரி மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரி மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரி மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரி மிஞ்சுமா மாற்றி எழுதி வைத்தாரு பார்த்தா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரி மிஞ்சுமா 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 மனுஷ வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நீராலய கோட்டை கட்டி நிலத்தை மட்டும் நடுவில் வைத்து நிலையில்லா வாழ்வை தந்த விமல் நமன் எங்கே என கண்ணுக்கு தெரியாத கடவுளை தேடி சென்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் யாராலும் ஒரு மனிதனானவள் தன் தாயின் கருவறையில் எதை மூலாதாரமாக கொண்டு முதல் உற்பணமாகிறார். அப்பா என்ற மூன்றெழுத்தில் ஆரம்பித்து அம்மா என்ற மூன்றெழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயிற்றினே நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னை அவள் அவதிப்பட இந்த அவனியிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறார். பிறந்து வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணையை கொடுத்து குடும்பம் என்னும் பாரத்தை நம்மில் சுமக்க வைக்கிறார். குடும்பத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை பெறச் செய்து
பிறந்த பிள்ளைகள் மீது பாசம் என்னும் வலையில் நாம் அனைவரையுமே பிணைய வைக்கிறான். மனிதனுடைய வாழ்வாதாரம் எதில் ஆரம்பித்து எதில் முடிகிறது? துளி நீரினிலே பிறக்க வைத்து நிலத்தினிலே வாழ வைத்து கடைசியில் நெருப்பில் எரிந்துவிடும் நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை ஒவ்வொரு மனுஷனும் நினைத்து பார்க்கையில் பறந்து கிடக்கும் இந்த உலகத்தில் தமக்கென்று எதுதான் சத்தியமா கிடையாது. ஏன்னா நம்ம பிறக்கும் போது எதுவும் எத்தனை வர போட்டுல போகும்போது எதையும் கொண்டு போட்டு கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்வதனுடைய அர்த்தம் என்ன எதை நோக்கிதான் தொட்டிலே பிறந்து காலில்லாத கட்டிலே சென்று ஆளில்லாத காட்டில் உறங்க போகும் தியாகமான இது வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பிறந்த போது நம்ம தாய் தந்தை நமக்கெல்லாம் நல்லது ஒரு முகூர்த்தம் பார்த்து நல்ல நாள் பார்த்து ஜாதகம் பஞ்சாங்கலாம் பார்த்து அற்புதமான பேர் வைப்பாங்க. அந்த பேரு கடைசியில் என்னவா மாறு சொல்லி பார்ப்போம். தாயும் தந்தையும் இட்ட பெயரும் பிணம் என்று மாறுது. வாய கட்டி வைத்த கட்டி சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் வாரிசிடம் போய் சேருது. விரும்பி விரும்பி வாங்கி நின்ற உடைகள் எல்லாம் கந்தலாக மாறுது. இன்பத்திலோ துன்பத்திலோ பகிர்ந்தெடுத்த மனைவியோ திருவோடு பெற்றெடுத்த பிள்ளையோ சுடுகாடோடு ஆடி அடங்கிய பின்பு யாரா இருந்தாலும் கடைசியில மண்ணோடு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அவ்வளவுதான். இருக்கிறவர்களும் பொறாம உத்தரவுப்படாத அவனா எவனானு போட்டித்தன்மை இல்லாத அன்போடு வாழ்ந்து அன்பை செலுத்தி மீண்டும் ஒரு பொறுப்பு நம்ம பொறுப்பு போறோமா சத்தியமா யாருமே சரி போட்டு இருக்கிறவர்களும் நல்லதை பேசி நல்லதை நடந்து அமைதி சைடு யாரோ இங்க பட்டு செல்லி விட்டுருக்காங்க. லாபா பட்டு செல்லி விட்டுருக்காங்க மொபைல். அது யாருதோ அது யாருதோ உரிமை பெற்றுக்கொள்ளுமா கேட்டீங்க. அது வாங்கி போறோம். கம்பெனி 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிக்கணும். செல்லு 1000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரம் ஏன் மலை சுத்தின்னு வரும். இந்த பார்த்து பத்திரம் செல்லு வாங்கிடலாம் கஷ்டப்படுவேன். ஏதோ ஒண்ணு வீடு போகுது காடு வாங்குது. இருக்கிற கொஞ்ச காலத்துல என்னவோ பால் உடம்பு வந்து வச்சு இறையா போகுது. கிடா குட்டி வச்சு ஆட்டு வீடு பொட்டை குட்டி அதுவும் வச்சு நோக்கி இருக்கிறேன்.